கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சூழலில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் குரு உச்சத்தில் இருக்கிறது தான். அதனால தான் சினிமாவில் கூட உச்சத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸை சொல்லுவாங்க. என்னுடைய குரு இயக்குனர் சங்கர் அவர்கள், என்னுடைய குரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள், நான் பிசி ஸ்ரீராம் அவங்களுடைய அசிஸ்டண்ட், நான் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, உச்சத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் இருக்கிறதால தான் சிஷ்யர்கள் எல்லாருமே வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. குரு உச்சத்தில் இருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கிற திரைப்படம். இந்த படத்துடைய டீமை தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு கே பாக்கியராஜ் அவர்களுடைய சிஷ்யன் பாண்டியராஜ் அவர்கள் அண்ட் MS பாஸ்கர் அவர்கள், இமான் அண்ணாச்சி, இயக்குனர் தண்டபாணி, ஹீரோயின் ஆரா, ஹீரோ ஜீவா, இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்கலாம். உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வணக்கம். அத்தனை பேருக்குமே குரு உச்சத்தில் இருக்கிறதால தான் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து நல்ல நல்ல படங்களில் நடிச்சிட்ருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை பேருமே ஒன்றா நின்று பார்க்குறதுல. சரி, உங்கள் எல்லாருக்குமே குரு உச்சத்தில் தான் இருக்கார். இந்த தருணத்தில் யார் யாருக்கெல்லாம் குரு உச்சத்தில் இருக்காரு அப்படின்றத இந்த பாக்ஸ் மூலமாக நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போகிறோம். குரு அந்த பாக்ஸில் இருக்காரோ? அப்படி பார்த்தா என் குருநாதர் பாக்கியராஜ் இருக்காரு. ஓகே, அதெல்லாம் தான் நம்ம சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா, இப்போ இந்த பாக்ஸில் கைவிட்டு நீங்கள் ஒரு பொருள் எடுப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் சாக்லேட் வருதோ அவங்க எல்லாருக்குமே குரு உச்சத்தில் இருக்கார். சரியா? ஓ, அந்த மாதிரி. அப்படி முதல்ல நம்ம எங்கள் தலைக்கிட்ட கொடுங்க. சாக்லேட் கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. ஆமாம், ஓகே, இருங்க எல்லாருமே எடுத்துட்டோம், பார்த்துடலாம். இது சாக்லேட் பேப்பர் உள்ள சாக்லேட் வேற இருக்குன்னு தெரியல. புளியங்காய கூட இருக்கலாம். புளியங்காய கூட இருக்கலாம். பிடிச்சிருவோமா? அண்ணாச்சி நல்லா வேண்டிக்கோங்க. என்னம்மா உன்னை காணோம். கிடைத்து விட்டது. சூப்பர் சூப்பர், பிரிக்கலாம், இப்போ பிரிக்கலாம். ஐ ஆம் a chocolate boy. எல்லாருக்குமே சாக்லேட் வந்துருச்சு. இல்ல, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லார்கிட்டயுமே சாக்லேட் இருக்கு. சோ உங்க எல்லாருக்குமே குரு உச்சத்துல தான் இருக்காரு. சூப்பர். இத கொடுத்த உனக்கு குரு உச்சத்துல இருக்காரு. எப்போ உங்க டீமோட நான் இணைஞ்சனோ அப்பத்துல இருந்து எனக்கும் குரு உச்சத்துல தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ தேங்க் யூ சோ மச். இப்போ நம்ம படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சலாமா? உட்காருங்க. ஒத்த பார்வையில உசுர உறிஞ்சு கூடையில் முடிஞ்சு போறியே, தத்து சிரிப்புல தெரிக்க விட்டு மூக்கு சுழிப்புல மயக்கி புட்டு, அம்மன் கோயில் அழகாச்சு ஒன்னால, அடி மனசு ஆடி போச்சு தன்னால. அடி என்னத்த சொல்ல நானா இல்ல, அடி என்னத்த சொல்ல நானா இல்ல, கண்ண குழியில சிக்கி கொண்டபாடி கசங்குது மனசு, ஓயிர இடுப்புல சொருகிக்கிட்டு வழுக்குது வயசு. இது உண்மை உண்மை, அந்த ஸ்கூலு பொம்மை இப்ப தேரா நிக்குது என்ன வெண்மை. இது உண்மை உண்மை, அந்த ஸ்கூலு பொம்மை இப்ப தேரா நிக்குது என்ன பண்ண. அடி என்னத்த சொல்ல நானா இல்ல. அடி பள்ளி நாளில் மல்லி வாசம் மணக்கோடி உள்ள வகுப்பு, ஓம் கஞ்சாடையோ கால் கொலுசோ 1000 கவிதை தொகுப்பு. நீ வக்கீலுக்கு படிக்க வாய் வாதாடத்தான் துடிக்க, அடையப்பா புள்ள கடிக்க நான் எப்பா புள்ள கடிக்க. அடி என்னத்த சொல்ல நானா இல்ல.
என்னத்த சொல்ல நானா இல்ல. அடி உள்ளூருல எந்த பொண்ணும் இல்ல உன்ன போல அழகா. ஓ மேனி என்ன மின்ன மின்ன மேலாமீனுக்கு மெழுகா. இது வட்ட வகுட்டு கழுத்தா இல்ல வண்ண தமிழின் எடுத்தா. அதில் ஒன்னே ஒண்ணு கொடுத்தா நான் ஒன்னே ஒண்ணு கொடுத்தா. அடி என்னத்த சொல்ல நானா இல்ல. ஸோ இயக்குனர் தண்டபாணி குரு உச்சத்தில் இருக்காரு. நிறைய நம்பிக்கையை பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் இது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு 80 வயது ஏழைக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு குரு உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் உடனே 100 கோடி சம்பாதிச்ச மாதிரி சந்தோஷப்படுவார். அப்படியே ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டிலை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்றது எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இந்த படத்துடைய கதையை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்துடைய கதை வந்துட்டு எல்லாமே ஒரு ரொமான்டிக் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 hours அது மட்டும் இருக்கும். அந்த படத்தை பற்றி திரும்ப மறந்துடுவோம். இந்த படத்தில் என்னென்னா அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே மெசேஜ் நிறையா சொல்லியிருக்கோம். இன்றைக்கி தேவையான மெசேஜ் நிறையா சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. சூப்பர். என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் மெசேஜ். ஓகே. இந்த டைட்டில் ஆக்சுவலி எப்படி இருந்தது சார் நீங்கள் எடுத்தீங்க, குரு உச்சத்தில் இருக்காரு அப்படின்றது? ஒரு 25 வருஷம் ஆச்சு நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து. வேறு ஸ்கிரிப்டு வேறு டைட்டில் எல்லாமே ஒரு 10 இயர்ஸாக தீவிரமாக ட்ரை பண்ணேன். இந்த டைட்டிலும் இந்த ஸ்கிரிப்டும் ஒரு லேட்டஸ்ட்டாக இது கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மாதமாக தான், ஒரு 2 மாதமாக ட்ரை பண்ணேன். இதை வச்ச உடனே இதை வச்சா தான் நான் டைரக்டர் ஆகணும்னு இருந்திருக்காட்டுருக்கு. ஸோ உடனே கமிட் ஆகிட்டேன். ஸோ இந்த டைட்டில் அந்த அளவுக்கு ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணது டைட்டில் தான். கண்டிப்பாக தான் சொல்லுவோம். அண்ட் ஹீரோ, அடுத்தது நம்ம ஹீரோ கிட்ட பேசிடலாம். குருஜீவா ஆரா, உங்களுடைய பேரை வந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? பயப்படாதீங்க, வருத்தப்படாத, நான் சொல்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவ்யா பேர் மாதிரி, அண்ட் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் பேர் மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு பேராக வந்து உங்களுடைய பேராக இருக்குது. அதுக்கே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய போஸ்டர்ஸில் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், உங்களுடைய கழுத்தில் நீங்கள் கட்டியிருக்க அந்த துண்டு, அங்கே உங்களுடைய கூலிங் கிளாஸ்லாம் பார்க்கும் பொழுது ஒரு லந்து தர மாதிரி இளைஞன் கேரக்டரில் நடிச்சிருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி. உங்களுடைய லந்து எந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில்? என்னோட லந்துன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன். விளையாட கூட போக மாட்டேன், விளையாடுறத கூட ஒரு வேலையாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ பசங்களாம் வெட்டியாக இருந்தால் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனால் நான் கிரிக்கெட் விளையாடுறத கூட ஒரு வேலையை நினச்சிட்டு விளையாடவும் மாட்டேன். நிறைய லந்து கொடுத்துருக்கேன் படத்தில், கண்டிப்பாக பிடிக்கும். என்ன வித்தியாசமாக இருக்கும் அதில்? 1-2 லந்து ஏதாவது? ஒரு நிமிஷம், லந்துன்னா என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் லந்துனா அந்த ஹீரோ சொன்னார்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி எஸ்கேப்? இல்லை லந்துனா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ சின்சியராக அந்த அம்மா அங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க பூந்து பேசுகிற பற்றில இதான் லந்தா? ஆமாம். இல்லை, கண்டினியூ. இந்த மாதிரி இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் சொன்ன அப்படி தான் ஹீரோயினை பார்க்குறதுக்கு நான் என்னென்ன பிளான் போட்டு அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை கொண்டு வரேன்னு சொல்கிறது ஒரு லந்தா பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு பையனாக வந்து நடிச்சிருக்கீங்க. அண்டு ஆராக்கு வந்து இது 2வது படம். அழகான தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி நீங்கள். இதை நான் மட்டும் சொல்லலை, உங்கள் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்த எல்லா சினிமா செலிப்ரிட்டிஸும் வந்து சொன்னது. இது 2வது படமாக இருக்கிறதால நீங்கள் வந்து ஆக்டிங் வைஸ் எந்த அளவுக்கு உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லி கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு சடனாக நடந்த ஒரு விஷயந்தான். V4 அவார்டு வாங்கியிருந்தேன் இந்த இயர். ஸோ அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு அப்போ தான் சார் பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ சார் வந்து பார்த்துட்டு உடனே ஓகே செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஒரு பொண்ணு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, ஒரு மாதிரி அழுக்காக சுற்றிட்டுருப்பேன். இதில் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரு லாயர் படிக்கிற ஒரு பொண்ணு ப்ளஸ் பஞ்சாயத்தாளரோட ஒரு பொண்ணு. ஸோ 2 கேரக்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கண்டுக்கவே மாட்டேன்றாளே. தமிழே என்ன பாப்பா, தமிழ் பரிச்சையா? கண்ணு தெரியல, கணக்கு பரிச்சை. ஓ, நானும் கணக்கு பண்ணலாம் தான் பார்க்குறேன். டே மாப்பிள்ள,
என்னடா தமிழ் ஆ கண்டுக்க மாட்டேங்கிறோம். தமிழ் மொழி தேச மொழி ஆக்கியே தீரணும்டா. அதுக்கு ஏன்டா கத்துற? அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும். நிஜமா? போடாடே, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இதில் எங்கடா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்க்க போகுது? விடுமாப்ல, நான் என் தமிழை மட்டும் பார்த்துக்கிறேன். அண்ட் பாண்டியராஜ் சார், உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்த படத்தில் நானும் நடிக்கணும் அப்படின்னு தோண வச்சுது? இவன் வந்தால் ஏதோ குழப்பம், ஐடியா கொடுக்குற மாதிரி தெரியும், அது ஆபத்தில் முடியும். ஆபத்தில் முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்லா முடியும் அப்படின்ற ஒரு பிராண்ட் நம்ம மேலே. அதை கரெக்டாக ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. நான் மறக்காமல் சொல்லி ஆகணும், எனக்கு கொடுத்த மரியாதை அன்பு இருக்குல்ல பல மடங்கு. நான் எவ்வளோ படம் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ மரியாதையை கொடுத்து ஒரு அன்பாக பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் அவருடைய பண்பு. ஒரு நல்ல சாப்பாடு போட்டார், இதெல்லாம் போடுறது தான். அவரே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும், இதை இவங்களுக்கு போடுங்க அந்த குடும்ப நண்பர் மாதிரி பண்ணார். அவர் யதார்த்தவாதி, சினிமாவுடைய தார்மீகம் தெரியல. அவர் நிறைய பேசியே நான் பார்க்கல, எங்களை பேச விட்டு கவனிக்கிறாரு. அப்போ ஆபத்தாக்குது, ஏதோ வாய் விட்டு போகிறோன்ட்டு. ரொம்ப அருமையான மனுஷன். அந்த நல்ல மனிதனுடைய எண்ணத்துக்காகவும் தன்னுடைய மகன் ஜெயிக்கணுன்ற ஒரு தகப்பனுடைய ஆசை. நான் ஜீவா அப்போ பார்ப்பேன், இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே. அப்பப்போ பார்த்து பையனை ரொம்ப கண்டிக்க மாட்டார். ரொம்ப லவ் சீன்லாம் பண்ணிட்டாருங்க, லவ் சீன். ஆனால் நம்மளாம் நான் ஒன்றும் வெளியே போகிறேங்க, அவன் முடிட்டோம், படம் ஜெயிக்கணும், நல்ல மாதிரி தான். பையன் மேலே நிறைய நம்பிக்கை, அந்த குடும்பமே பாசம். எனக்கு இந்த படத்தில் நடிச்சது இவங்களாம் கூட மரியாதை பார்க்கும்போது இன்னும் பொறுப்பும் பயமும் இன்னும் நிறைய பண்ணணும் நம்பிக்கை. நைட்டியில் இருந்தா டேய், நைட்டில் தான் இருப்பாங்க, இதெல்லாம் உலக ஆச்சுமா. நைட்டியில் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? எப்படி மாப்பிள்ள இருந்தா? தூக்கு கலக்கத்தில் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ரொமான்டிக் முள்ள அப்படியே கொட்டாய் விட்டுட்டே வந்து தண்ணி கொடுத்தா பாரு, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. டேய், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா காஞ்சனா பேயும் காஞ்சூரின் பேயும் கூட அழகாக தான் இருக்கும். கைகள் சிவக்க மருதாணி. மாப்பிள்ள, இந்த கவிதை மட்டும் சொல்லாத மாப்பிள்ள, வேணா அந்த பொண்ணை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்ற எப்படி போய் பார்க்கறது? என்ன யோசிக்கிறான்? ஏதோ ஒரு பிளான் பண்றான் பெருசா. என்ன சடையன் கடை பார்க்குறான்? நேற்று பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க போறானா? அவ்வளோ நல்லவனா அவன் இல்லையே. ஏண்டா நாட்டில் தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, அவனுங்க என்னன்னா தண்ணியில கலர் கலந்து 2 ரூபா பாட்டில் 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ உடந்தையா இருக்கியா? இதெல்லாம் கிராமத்துக்குள்ள வித்து ஊர்க்காரங்களை ஏமாத்துறியா? சொல்லு. கருப்பு ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார், இது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடிக்காத கேரக்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக ஃபீல் பண்ணால் கூட நாங்கள் எல்லாருமே பெருமையாக சொல்லிப்போம். அந்த அளவுக்கு அத்தனை கேரக்டர்ஸுமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கீங்க. அண்ட் ஏற்கனவே சில படங்களை நீங்கள் அரசியல்வாதியாக நடிச்சிருக்கீங்க, அதை நிறைய அரசியல்வாதிகள் பார்த்து ரசிச்சிருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து எப்படி நான் பண்ணியிருக்கிற கேரக்டர்னு கேட்டிங்கன்னாக்க, பேர் உத்தமன். நீங்கள் தான் பார்த்தீங்க இல்லையா படம்? ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு மிக கெட்டவன். இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பேரை பார்த்து ரசிச்சிருக்கிறோம், பேசுவதெல்லாம் கேட்டு ரசிச்சிருக்கிறோம், அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஏதோ ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு தம்பி தண்டபாணி அவர்கள் வந்து சொல்லும் பொழுது எனக்கு ரைட்டு நல்லா இருக்கே, இந்த கேரக்டரில் நல்லா ஜாலியாக விளையாடலாமேன்னு ஒரு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நடிப்பையும் அதோடு சேர்த்து நம்மக்கிட்ட வந்த நம்மளாம் வந்து அப்பாவை ரசிக்கிறவங்க இல்லையா, கலைஞர் அப்பாவனுடைய தமிழை ரசிக்கிறவங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் ஆர்வம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோவாக நடிக்கிறதுக்கு இதில் வந்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரெண்டாவது சாமி வந்து தம்பியோட அப்பாவை பற்றி சொல்லிட்டாங்க, ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லோரையும் சொல்லிட்டாங்க. அது புதுசாக நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொன்னது 100% 200% உண்மை. அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு மனிதர்கள்.
தம்பி தண்டபாணி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு பழக்கம். இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கமிட் ஆகிருக்கு வந்து அப்படின்ட்டு வீட்டில் வந்து எங்கிட்ட சுவாமி ரூமில் வந்து எங்கிட்ட விபூதி வாங்கிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எனக்காக பண்ணணும்னு ஒரு சரி ரைட் ஓகே. அது அன்புக்காக அப்படிங்கிறது ஒரு பண்ண போய் அது அருமையான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால இன்னும் ஈடுபாடு வந்து அது அற்புதமான வேடம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஜனங்களும் நிறைய பாராட்டிகிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சினிமாவில்னாக்க நம்ம வந்து அரசியல்வாதியாக வேஷம் போடலாம், போலீஸாக வேஷம் போடலாம், டாக்டராக எதுவாக வேணாலும் வேஷம் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தால் போதும், அதுதான் எனக்கு தேவை. சூப்பர் சார். நல்ல நடிகர்னு சுருக்கமாக சொல்கிறார். மாபெரும் நடிகர். எனக்குன்னா அவர் குரலுக்கு அடிமை. கோபாலில் ஒரு டான்ஸ் ஆடுறார். ஒரு பகல்லாம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் குமார் நடிச்சார். பகல்லாம் ஆச்சாரமாக இருப்பார், நைட்டு என்ன சரக்கு போட்டு டான்ஸ் ஆடுவார். அவருக்கு ஒரு எவ்வளோ வாய்ஸ் பாட்டோம். ஓகே ஓகேன்னு டக்குன்னு வந்து சார் பேசுனார். வாய்ஸு ஒரு ஸ்லாங்கு ஒரு இந்த மலையாளத்துலேயே அந்த ஒரு சொன்னார். அது பேசணுன்னு பார்த்தேன். நானாக எழுத அந்த படத்துக்கு நானாக கிரியேட் பண்ணேன். எனக்கு புள்ளச்சு போச்சு. அது ஒரு குரலால் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறது மகா கட்டிக்காது. எல்லாமே போச்சு. எங்க அம்மா வீட்டுல ஆசையா 10 சவரன்ல ஒட்டியான பண்ணி போட்டாங்க. அதையும் புடிங்கி பொட்டிக்குள்ள போட்டேன். இப்ப என்னாச்சு? இதுக்குதான் மறைச்சு வச்ச 2-3 நாளே எல்லாத்தையும் வீட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என்ன சொன்னேன்? சோதனை நடந்த 2-3 நாளையே பொட்டி வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லாருமே டவுட் படுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க நம்ம வீட்டையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அந்த கந்தசாமி கருப்பு மாதிரி பத்திரமா பாத்துப்பான். அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. இது கொண்டு குறைச்சல் இல்ல. நான் இங்க கத்திட்டு இருக்கேன்ல, நீ என்ன கண்டுக்காம இருக்க? ஏண்டி காதுகிட்ட வந்து நொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்? நான் மட்டும் நான் மண்டை போட்டு இப்படி பல்லாக்கேறி போவாங்கிறத கண்டேன். என்னமோ பத்திரமா இருக்க ஐயா, பத்திரமா இருக்க ஐயான்னா கடைசியில் அவனே பத்திரம் இல்லாமல் போயிட்டான். தெருவா அலைஞ்சு பாத்ரூமை கட்டுறேன், லைட்டை போடுறேன், ரோட்டை போடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது மொத்தமாக கழுவிட்டு போயிடுச்சு. இப்போ என்னதான் பண்ண போற? இங்க பாரு, நேரா அந்த அருவிக்கு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து. நான் உத்தமண்டி. நான் காட்டுக்குள்ளே போய் அருவிட்டெலாம் தேடிக்கிட்டு இருந்தேன்னா எவனாவது பார்க்கக்கூடாதவன் பார்த்து பத்திரிக்கை நியூஸ் கொடுத்துட்டானாக்கா கண்டபடி எழுதிடுவானுவேன். அதனால தான் நம்ம ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். சின்ன திரையில் சின்ன பசங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறீங்க, பெரிய திரையில் எல்லாரையுமே வந்து சிரிக்க வைக்கிறீங்க. இந்த படத்தில் என்ன ஒரு கதாபாத்திரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? எப்படி கமிட் ஆனீங்க அண்ணாச்சி இந்த படத்தில்? படத்தில் எப்படி கமிட் ஆவாங்க? எப்படி சார் கமிட் ஆனேன்? வழக்கம் போல தானே. அது சார் முதல்ல சொல்லிட்டு எப்படி கமிட் பண்ணார் அப்படின்றத. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு என்ன சூஸ் பண்ணீங்க? அந்த கேரக்டர் வந்து இமான் அண்ணாச்சி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு 5 வீடு வாடகை விட்டு அதை வாங்க முடியாமல் படுற அவஸ்தைகள் தான் அந்த கேரக்டர் வந்து பண்ணணும். அது வந்து ப்ரொடியூசர் வந்து நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி 5 வாடகைக்கு விட்டு இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கழட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே ஸோ அதை க்ரியேட் பண்ணி அதை ஒரு கேரக்டரைசேஷனை பண்ணி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த ஓடு கட்டு போகிற சீன் ஒன்று சொன்னார். இப்படி தான் இருக்குண்ணே, சாம்பிள் ஒரே ஒரு சீன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கண்டிப்பாக பண்ணலானே அப்படின்னேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தண்டபாணி பாருங்க எவ்வளோ பேர் உஷார்னா பேர்லேயே அண்ணாச்சி வச்சிட்டாரு. அவரு தாத்தா கூட்ட கூட அண்ணாச்சி கொடுப்பா, அவங்க தாத்தா கூப்பிடுவாரு. டெக்னிக்கலாக பேர் வச்சுக்கிறாரு. பெரிய விஷயம் சொல்கிறோமா, இந்த படத்தில் எனக்கு இவருக்கு தான் போட்டி. ஒரு பொண்ணை 2 பேரும் கரெக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். அப்போ அண்ணாச்சிக்கு பேரை குழந்தை பிறந்தா கூட இவர் அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுமோ? உண்மை தானே சார்? அது அண்ணாச்சின்னா பிரித்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆச்சி, அவ்வளோதான். என்ன சொல்கிறேன் அதானே? ஆமாம், இவர் எனக்கு அண்ணன் ஆச்சி, அதுதான் அண்ணாச்சியாக மாறிச்சு. அதான் அதனால் உங்களை அண்ணன் சொன்னதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம தமிழ் வழக்கப்படி என்னை விட வயசுச்சுன்னா அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க, உட்காருங்க, அப்படி தான் பேசுவோமே தவிர அந்த ஃப்ளோவில் வந்துருச்சு. விடுங்க, சின்னவன் சார். அதனால சரி நம்ம தம்பினே சொல்லிடுவோம். தம்பி வந்து அந்த சீனை சொன்ன உடனே அதில் இம்ப்ரெஸ் ஆகி உடனே ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுலேயும் ஒரு மெசேஜ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு சரி நான் வந்து வாடகை வசூல் பண்ண கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துமா காற்றுக்காக ஜன்னலை திறந்துடுறேன். அது சாரே சொன்னால் நல்லாயிருக்கும். பார்த்துமா காற்றுக்காக ஜன்னலை திறந்துடாத, காற்று வாக்கில் நெட்டில் விட்டுருவானுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கரண்ட்டில் இப்போ எல்லாமே நெட்டில் தானே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒய்ஃபை பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி டைலாக்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ரொம்ப ரசித்து பண்ணோம். 5 வீட்டுக்கார் இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க கேரக்டர் பேர் 5 வீட்டுக்காரர். 5 வீட்டுக்காரர் வந்து இடையிடையில் வந்து அண்ணன் பாண்டியராஜன் கூடலாம் சேர்ந்து சில
அது பேர் என்னப்பா லந்தா? ஆமாம், நான் அண்ணனுக்கு லந்து, அவர் அண்ணன் எனக்கு லந்து கூட பேர் மாற்றி மாற்றி லந்துக்களாக நாங்கள் விளையாண்டுருக்கோம். என்ன அப்புறம் ஜந்துன்னு சொல்லிவிடாதுனே. அதனால் இந்த படத்தில் வந்து நம்ம தண்டபாணி அண்ணன் வந்து அனைவரையும் சிரிக்க வைக்கக்கூடிய அளவு தான் நம்ம குரு உச்சத்தில் இருக்கார், எடுத்திருக்காப்புல. ப்ரொடியூசர் பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. நம்ம இசையமைப்பாளர் இசையும் மிக சிறப்பாக கொடுத்துருக்காப்புல தாஜ்னூர் சார். அதே மாதிரி ஹீரோ குரு உச்சத்தில் இருக்காருங்க குரு ஜீவா, நம்ம ஆரா, எல்லாரை பற்றி நான் சொல்லி தான் தெரியுங்கிறதுல எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தம்பிலாம் நீ என்ன படிச்சிருக்க தம்பி? ஏன் மைக்கில் சொல்லு. விஷுவல் கம்யூனிகேஷன். ஆமாம், விஸ்காம் முடித்த பையன். அதனால் சினிமா தெரிந்து வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுக்கு நடிக்கணுமோ அதை தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காப்புல. ஆராவும் ஈடு கொடுத்து அவங்க கேரக்டர்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், அண்ணன் எல்லாருமே இன்றைக்கி தேட்டரில் வந்து அவர் வர்ற சீனுக்கு, நாங்கள் வர்ற சீனுக்கெலாம் இன்றைக்கி கை தட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த முழு நன்றியும் நம்ம அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கு தான் சேரும். என்ன தம்பிகளா, டீ சாப்பிட்றீங்களா? 5 வீட்டுக்காரன் நீங்கள் வராமல் எப்படி? சரி, பசங்க என்ன கேட்காங்களோ எல்லாத்தையும் கூட டப்பு நான் தான். அடாடாடா, சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ ஐயோ, எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு டைப். அப்போ மல்லிகைப்பூ வர தூக்குது. ஐயோ 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 ஐயோ, அப்படியே வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்து எடுக்கலாம் இருக்கு. கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. உன் கணக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறைய கொடுமா. ஹலோ, 110 ரூபாய் நீங்க தான் தரணும். எதுக்கு? உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கு. காலி பண்ணாங்களா? என்ன கடைய பாருங்க, ஒரு பொருள் இல்ல. காலி பண்ண பாட்டில் பாதியா கிடக்கு. ஐயோ, வல்ல பரா, குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிட்டு இருக்கானையா. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ. இப்போ என்ன பண்ணு தெரியலையே. சமாளிப்போம். இந்த 10 ரூபாயை வர வச்சுக்கிட்டு 100 ரூபாயை அக்கௌண்ட்டில் வச்சுக்க. அண்ட் இந்த படத்துடைய பாடல்களும் வந்து ரொம்ப நல்லா வரவேற்பு அடைஞ்சிருக்கு. பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆல்பம் வந்து ஒரு ஃபேவரட் ஆல்பமாக இருக்குது சார். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து ஆசமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுலேயே வந்து பர்டிகுலராக 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடி பாதகத்தி அந்த பாட்டு, இன்னொரு மெலோடி சாங், என்னத்தை சொல்ல, இந்த 2 பாடலும் வந்து சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் இசையமைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக உங்களுக்கு இருந்தது. வித்தியாசமான முறையில் இசையமைச்சிருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஓகே, வித்தியாசம் இல்லை, வழக்கமான பாடல் தான். பட் இந்த எப்பயும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் பதிவு பண்ணிட்டு போய் பண்ணுவாங்க இல்லையா. பட் இந்த முறை வந்து எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த காட்சிகளுக்கு பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது, நான் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அது பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதாவது அந்த காட்சிகளை பார்த்துட்டு அதுக்கு வரிகள் எழுதி அந்த வரிகளுக்கு நான் டியூன் பண்ணேன். உண்மையாகவே பெரிய ஒரு திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான வேலை பண்ணுறதுல. அதில் கண்டிப்பாக அந்த 2 சாங்குமே ரொம்ப பார்க்கும்போது இது இப்படி ரிவர்ஸில் ஒர்க் பண்ணதான்றது தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், பாடல் வந்து யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? ஆமாம், இதில் பாடல்கள் வந்து பா விஜய் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, சினேகன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, அப்புறம் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. பாடல் 3 பாடல் தான் முடிஞ்சிருச்சு. ரீரெக்கார்டிங்கும் முடிச்சிட்டோம். பட் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து சார் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணலாமான்ட்டு. பட் நான் வந்து ஒரு சின்ன ஐடியாலாம் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங் பண்ணும்போது புது ஹீரோ, அவர் வேறு மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சு இது பண்ணலாம், இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கடைசியாக தான் திருப்பி அந்த சின்ன சின்ன பிட் சாங்ஸ்லாம் ஆட் பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ அதாவது இல்லை, நான் சார் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் எல்லாம் எடிட் பண்ணி வந்தபோது
பாஸ்கர் சாரை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ இதாக போய்ட்டுருக்கு, கடைசியாக தான் தெரியும் அவர் யாருன்ற அந்த படத்தில் அவ்வளோ இதாக இருந்தது. அதேமாதிரி பாண்டியராஜ் சார் வந்து அதாவது அவருக்கோட நண்பர் இவ்வளோ நாள் பண்ணதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவரோட கேரக்டர். அப்புறம் அதே மாதிரி சாரும் சரி, உண்மையாக இவர் கதை சொன்னது என்கிட்ட வந்து எல்லாம் முடிச்சிட்டேன் சார், இதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. எப்பயும் படத்துக்கு ஆரம்பிக்கும் போது மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பட் இவர் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது சரி எப்படி பண்ணியிருப்பாருன்றது கதையை கேட்டேன். உண்மையாகவே கதை கேட்டு பயங்கரமாக சிரித்தேன் நான். வேறு எந்த இதுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கதைகளும் கேட்டு நிறைய பழக்கப்பட்டோம், எதுக்கும் சிரிப்பே வராது. பட்டு இப்போது இவர் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆவலாயிடுச்சு. அதே மாதிரி அந்த படமும் அந்த பார்க்கும்போது என்ன சொன்னாரோ அந்த அளவில் இருந்தது எல்லாம். சார், இந்த படத்தில் வந்து என்னுடைய ஃபேவரட் சாங் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாதகத்தி பாடல் தான். அது எந்த சுச்சுவேஷனில் வருது? படம் பார்க்காத நேயர்களுக்காக நான் இதை கேட்குறேன். அது எந்த சுச்சுவேஷனில் வருது? அப்படியே அந்த பாடலில் ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடுறேன். அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா. பொண்ணு வந்து சொல்லலை, பட் பையன் வந்து லவ் பண்ணுறது அந்த ஒரு வித்தியாசமான, நீ இப்படியே சொல்லிகிட்டே என் முன்னாடியே போயிட்டு இருந்தேனாக்கா வேற யாராவது கட்டி வச்சுருவாங்க பின்னாடி. சாரி, அந்த மாதிரி ஒரு சூழல் இது. அந்த சிங்கரும் நான் சொல்லணும், இதில் வந்து கௌஷிக்னு ஒரு சிங்கர் ஃபஸ்ட் டைம் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவர் சூப்பர் சிங்கர் தான், பட் இதில் தான் முதல் முறையாக சினிமாவில் பாடியிருக்காரு. ரொம்ப அழகாக பாடியிருக்க, ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போது அவருக்கு அடுத்தடுத்து 4-5 படங்கள் புக் ஆகிருக்குன்னு இதை சொன்னபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போதும் ஒத்த சொல்ல நான் வாரே கூட நில்ல, ஏதோ தேவையில்லை அடி நீயே போதும் புள்ள, கையும் காலும் கூட ஓடவில்லையடா காதல் செஞ்சு ஒன்று ரசிச்சே, கண்ணு மொழி 2 மூடவில்லையடா ஒன்று மட்டுமே நினைச்சே, அடி அம்பாரி போல அலையத்தாத மேல, பத்து தலை பாம்பாக உன் நினப்பு குத்துதடி, பச்சரிசி பல்வரிச பத்தியத்தை கூட்டுதடி, ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட உன்னோட வருவேன் நான் ஜோடி சேர்ந்து, கோடி வருஷம் தாண்டி வாழ போறோம் வேண்டி, இந்த சொல்லு ஒன்று போதும் உன் கூட வாரை கூட்டி போவேன். பக்கத்துல நீ இருந்தா மத்ததேதும் தேவையில்லை, பட்ட பகல் வேளையிலும் பார்க்கிறேனே வானவில்லை, கேட்காம கொடுத்தாலும் குறைஞ்சா போகும், பார்க்காம எடுத்தாலும் தெரிஞ்சா போகும், எதுக்கு நானும் பிறந்தேன் உனக்கு தானே வளர்ந்தேன், வச்ச பாசம் அது நீளும் ஒன்ன ஆள போற கூட வாரியா, சொல்ல சொல்லி நான் கூட வந்து நின்னேன், ஏதோ தேவையில்லை உன் அன்பே போதும் என்பேன், மொத்த அழகையும் பார்த்து ரசிக்கவே கோடி ஜென்மம் அது வேணும், கண்ணு மொழி 2 மூடவில்லையடா ஒன்று மட்டுமே நினைச்சேன், அடி அம்பாரி போல அலையத்தாத மேல, சார், நீங்கள் 3 பேருமே எம்எஸ் பாஸ்கர் சார், பாண்டியராஜ் சார் அண்ட் இமான் நினச்சி சார், நீங்கள் 3 பேருமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முன்னணி ஹீரோஸோட இணைஞ்சு நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டீங்க. அவங்களுடைய பெஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்குமே தெரியும். உங்கள் 3 பேரோட இணைந்து
குருஜீவாவும் ஆராவும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பெஸ்ட் அண்ட் யூனிக்கான விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, இதில் வந்து தம்பி குருஜீவாவுக்கும் எனக்கும் காம்பினேஷனே இல்லை, ஹீரோயினுக்கும் எனக்கும் காம்பினேஷனே இல்லை. நம்ம ட்ராக்கே ஒரு தனி. எனக்கு என் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு குரூப்பு, அந்த அரசியல்வாதிகள், தொண்டர்கள், அந்த குரூப்பு. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட ஃபோன் கான்வர்சேஷன் தான். ஆறாப்பு சொல்லணும்னா முதல்ல ஜீவா சொன்னார், அதை வர்ணிப்பார். அந்த பொண்ணு அந்த மஞ்சப்பொடியை போட்டு குளிக்கும் பாரு, அந்த எண்ணெய் போட்டு என்ன அது ஓவராக சொல்கிறான் இருந்தாலும் ரொம்ப. அப்போது அது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல உண்மையிலே ஷூட்டிங்கில். இந்த பொண்ணு இப்படி இருக்கான் அப்படி இருக்கும், அவன் நடந்து வந்தால் அதை தலைமுடி அப்படி என்ன ரொம்ப ஓவராகுதுன்ட்டு டக்குன்னு அப்போ தான் டேரக்டர் ஷார்ட் எடுக்க போனார். அந்த பொண்ணு நடக்க சொல்லுன்ட்டு பார்த்தேன். அந்த வர்ணனைக்கு ஏற்ற ஒரு பொண்ணு, ஒன்று மிகைப்படுத்தி எழுதப்படல. இந்த பொண்ணு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி வந்தால் நல்லா பரவாயில்ல, யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவங்க ரெண்டு பேர்ட்டையும் உள்ள நல்ல குணம், முந்திரி கொடுத்தோன்னு இல்லை. ஒரு நல்ல டீம் வளரணும். இதுங்கெல்லாம் வளர்ந்தா சினிமா வளரும், நாங்களும் வளரும். சூப்பர் சூப்பர். அண்ணாச்சி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இப்போ நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தான், எனக்கும் கதாநாயகிக்கும் காம்பினேஷனே கிடையாது. ஓகே. நாங்கள் முழுக்க ஹீரோ கூடவே தான் ட்ராவல் ஆகி போனோம். ஒரு சீன் கூட ஹீரோயினில் கூட இல்லை. இருந்தாலும் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முந்தின படத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த பைசா அந்த படத்தில் வந்து ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற பொண்ணு ஒரு அந்த காதல் ஜோடியாக அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பை நான் அதில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் இப்போ ரிலீஸுக்கு பிறகு இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன் தவிர நேரடியாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததில்லை. ஆமாம், இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட நம்ம தம்பி குருஜீவா அவன் என் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஆரம்ப நாள்லேருந்தே நான் அவனை வாட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா புதுமுக ஹீரோக்கள் அப்படின்னாலே வந்து அப்பா ப்ரொடியூசர், பையன் ஹீரோ அப்படின்னாலே கால் ஒரு 2 ஸ்டெப்பு மேலே தான் நடக்கும். அந்த என்னப்பா முடியுதா கேரவன் ரெடியாக இருக்கா, அந்த மாதிரியே தான் நான் நிறைய புதுமுகங்கள் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கிறனால அந்த தம்பி அப்படி தான் இருப்பான் போல் இருக்கு. சரி, எதுக்கு நம்ம வந்தால் நடித்தா அப்படி தனியாக போய் உட்காந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இவன் பேச ஆரம்பிக்க அந்த நடிக்கும்போதும் அந்த நடிக்கிறோடைய அந்த இதெல்லாம் பார்த்து, தம்பி நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு நான் தான் யதார்த்தமாக கேட்டேன். விஸ்காம் ஸ்டூடெண்ட் நினச்சி. ஆஹா ரைட்டு, நம்ம குடும்பம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி அதுலேருந்து டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி தான் அது தனியாக போய் பேசி பார்த்துட்டு வந்து திருப்பி அவரையும் திட்டுக்கிட்டு விட்டு விழுந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக சார்கிட்டையும் என்கிட்டையும் சில ஐடியாக்கள்லாம் கேட்டுட்டு, சார் இது இப்படி பண்ணலாமா சார், இது இப்படி பண்ணலாமா சார்னு எல்லாரையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு அவர்கிட்ட நான் பார்த்தேன். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் டைரக்டருக்கு அவருக்கும் முட்டிக்கும். என்ன அப்படின்னா அவர் சில பஞ்ச் டைலாக்கள் நான் பேசுவேன் அப்படிம்பாரு. புதுமுகக்கிறெல்லாம் பஞ்சு பேசினா ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு டைரக்டர் இல்லை சார் இந்த இடத்துல இது பேசினா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி கரெக்டாக அப்படி பேசுவார். அப்புறம் டைரக்டர் ஆமாம் சரியாக தான் இருக்குது, ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாப்புல. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெட்டி கிட்டிலாம் கண்டுபிடிச்சதுக்கு உடனே அப்படியே நம்ம தலை ரேஞ்சில் ஒரு பேசியிருப்பாப்புல. அந்த இது சீன் எடுக்க முன்னால் அவருக்கு நடந்த போராட்டம் இருக்கு. ஆனால் அந்த இந்த அளவு தான், அந்த மீட்டருக்குள்ளே இதை பண்ணால் மக்கள் கைத்தட்டுவாங்கன்ற மாதிரி அந்த சீனைக்கு தேட்டரில் எல்லாம் மக்கள் ரசிக்காங்க. அப்படின்னா உண்மையிலே சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சு சினிமாவுக்கு என்ன தேவையோ அந்த அவையடக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நாவடக்கம் அவையடக்கம் எல்லா அடக்கமும் அவன்கிட்ட இருக்கிறதுனால குரு உண்மையிலே உங்கள் 2 பேருக்கும் உச்சத்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அந்த ரேட்டிங் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும், இறங்காது. வாழ்த்துக்கள். தலையே தாங்கிக்க முடியல, நீங்க எப்படி தாங்கிக்க? என்னடா கேள்விப்பட்ட, அதை சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். டேய் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேசத்தாடா வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படி இல்ல. 5 வீட்டுக்காரு உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா, 5 வீட்டுக்காரர் ஆம்பளம் தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளை தானே ஃபீல் பண்றாங்க. அதையான இவன் திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுமே. ஆமா, 5 வீட்டுக்காரு அதான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களாம் சேர்ந்து அண்ணி மேல அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீனா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுறணும். சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலயும் உங்க மேலயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாக்கியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலான்னு போறோம்.
போகிறோம். கொடுக்க போகிறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களா? ஆமா. இதை கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த பாருங்கடா புல்ல நிக்குதுடா. பாண்டி, எனக்காக மூலிகை எடுக்க காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமாடா? அச்சோ அஞ்சு வீட்டுக்காரே, உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்கள் பார்த்துக்கிறோம். கண்ணா, நானும் வர்றேன்டா. வீட்டுக்காரே அண்ணிட்டு ஒரு வார்த்தை. ஒருத்தரை கேட்க வேண்டாம், மூலிகை தேடி எடுத்து வந்து அண்ணியை முழுக வாக்குறேன் பாருடா. அண்ட் ஆரா, இது உங்களுடைய 2வது படமாக இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கும்படியாக உங்களுடைய நடிப்பு வந்திருந்தது. இந்த படத்தில் இந்த சீன்ஸ்லலாம் எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது ஆக்டிங்கான அப்படின்னா என்ன சீன்ஸ் அதை பற்றி சொல்ல முடியுமா? இன்டர்வல் பிளாக் ஒரு திட்டுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதை அதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கான். அவர் திட்டுற மாதிரினா பிடிச்சிருக்கான். இது வில்லங்கமாக இருக்கு. ஏமா இவ்வளோ டிவியில் சொல்லலாமா அப்படி? அதில் வந்து கொஞ்சம் டயலாக்ஸ் லென்த்தி டயலாக்ஸ் இருந்துச்சு. அது ஒரு 12 மணி வெயிலில் வச்சு எடுத்தாங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் டேக்ஸும் நிறையா போச்சு. அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயமோ ஒரு மாதிரி படபடப்பாலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே சீன் எப்படி வந்தது? தேட்டரில் பார்க்கும்போது ஆஹா ஓகே சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டே எடுத்து வந்து சாங்கோட மாண்டேஜ் தான் எடுத்தாங்க. எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் தான் எடுத்தாங்க. ஸோ அதில் 2 பேருமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஸோ கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சூப்பர். ஸோ உங்களுக்குமே வந்து அந்த மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சினிமாவே முதல் முறை அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது படபடப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் விஸ்காம் படிச்சுட்டு வந்ததால் தைரியமாக கூட ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷாட் அந்த சீன் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து விஸ்காம் படிக்கிறோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், அது ஓகே. பட் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு ஹீரோவான் பண்ணும்போது மக்களுக்கு பிடிக்கணும், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாமே பண்ணுது. ஃபஸ்ட்டு ஷூட் எடுக்கும்போது பாண்டியராஜ் சார் கூட இமான் அண்ணாச்சி கூட எடுத்திருந்தா ஓகே பண்ணலாம். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்களா உள்குத்துன்றது போட்டு எதங்க பாண்டியராஜ் சார் அம்மி இமான் நினச்சி எங்களுக்கு அப்படி சொல்லிடுது. அதெல்லாம் விட பெற்று மோசங்க. ஓகே ஆமோதிக்க நல்லா இருக்கு. ஆனால் ஹீரோயின் கூட சொல்லும்போது ஆக்சுவலி வேறு ஏதாச்சும் சீன் எடுத்திருந்தா பரவாயில்ல. பட்டு ஹீரோயின் கோவிலில் சாமி கும்பிட்டுருப்பாங்க. கண்ணை மூடி அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது டைட்டில் நல்லா இருக்குது, சேர்ந்து கோவிலில் ஷூட் எடுத்தாங்க. ஆனால் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டோன்னே அவங்களுக்கு ஜீவா அவங்களுக்கு அப்படியே கிஸ் கொடுத்துரு அப்படி. சார் ஃபஸ்ட் நாளே பார்க்குறோம், ஒன்றும் பேசலை. எனக்கு என்ன பயம்னா இப்படி பண்ணால் இவங்க ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அம்மாவாக நடித்த ஸ்ரீரஞ்சனி மேடம் அவங்க வந்து நடிக்கலை, எனக்கு சொந்த அம்மாவாக இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு சொந்த பையனாக தான் ட்ராவல் ஆச்சு. நாடோடிகள் கோபால் மாமா ஆக்சுவலி அவர் ஹீரோயினோட அப்பாவாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ் பையன் கூட இவ்வளோ பேர் நடிக்கும் போது அவாய்ட் பண்ணாமல் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படத்தில் டைலாக் முக்கியமாக ஒரு படத்துக்குன்னு மெசேஜ் சொல்லுவாங்க. ஆனால் படத்துக்குன்னு நாங்கள் மெசேஜ் சொல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு மெசேஜஸ் இருக்கும். அது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். நம்ம ஆக்சுவலி அதுதான் இந்த படத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டோட சேர்ந்து மெசேஜ் வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இது ஒன்று தான் இப்போ போகிற சேச்சி டீக்கு எவ்வளோ வரி போட போகுதோ. துபாய் மாப்பிள என்னப்பா? வா மாப்பிள டீ சாப்பிட்டு போகலாம். துபாயிலேருந்து வந்தானே கண்டுக்க மாட்டானா? அதானே. சேச்சி ஒரு டீ போடுங்க ஸ்ட்ராங்கா. விராட்டு எனக்கு மட்டும். ஆமாம் என்ன டிவியை பாக்கெட்டில் வச்சுருக்க? டிவியா இல்லை ஃபோனா? ஒப்ப ஃபோனு. ஒப்பம் ஃபோன் தான். சொல்லுறத பற்றி 27,000 ரூபா வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு. ரித்திக் ரோஷனே இதான் வச்சிருக்காருன்னா பார்த்துக்கேன். ஓ அப்போ அவருக்கு சூப்பர் சூப்பர். அதான் சரி ஃபோன் போட்ட வீட்டுக்கு போமா? அதெல்லாம் சூப்பராக போவோம். போட்ட அப்படி ஏடா போனை போட்டு உடைச்சா? ஏன் மாப்பிள உனக்கு தான் தெரியும்ல ரிங் டோன் கேட்டாலே பாண்டி காலேஜ்னு, அதான் போட்டு உடைச்சிட்டான். அதுக்கு போய் ஏன் மாப்பிள டென்ஷன் ஆகிற? ஏண்டா சிவனேன்னு போனவனை கூப்பிட்டு போனை உடைச்சது இல்லாம நக்கலடா பண்றீங்க. விடு மாப்பிள நாங்களே சரி பண்ணி தந்துடுறோம். போதுண்டா சாமி, நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். என்ன செருப்பால் அடிக்கணும். டேய் பாண்டி, என் புது போனை உடைச்சிட்டலடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கண்ணி பாண்டி தான். அப்போ இதுவும் போச்சா? போடா ஜோசியருக்கு போதுண்ணே. ஏமாண்டி இதோட எத்தனாவது போனு?
10, 20, 30, 40 நினைக்கிறேன். 40 முடிஞ்சு. இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் பத்தி நீங்க இன்னும் சொல்லல. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கன்னா தான் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இல்லை நான் சொல்லிடுறேம்மா. நானும் சொல்லலாம் அது. ஆமாம், அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியுமே. சாருக்கு அதிகபட்சம் ஒரு 37-40 வயசு இருக்குன்னு வைங்களேன். ஹீரோ நான் சொன்னேன், நானா கணக்கு போட்டுக்கிட்டேன். கணக்கு தப்பு. சரி, ஒரு 27-28 இருக்குன்னு வைங்களேன். இதுவாது உண்மையா இல்லையா சார்? ஹீரோ ஃப்ரெண்டா, அதாவது பாண்டியராஜ் சார் ஹீரோ ஃப்ரெண்டா. நான் போனவொன்னே கேட்குறேன், என்னையா காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு. ஹீரோ ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீன்ஸ் எடுக்கும்போது தான் தெரியுது எதுக்காக பாண்டியராஜ் சார் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக போட்டாங்க அப்படின்னு. எனக்கு கூட மனோன்னு ஒரு கேரக்டர் இருந்தாலும் கூட, சார் உங்கள் கேரக்டர் அந்த பேர் கன்னிப்பாண்டியா? அதான் ரைட் கன்னிப்பாண்டி தானே. கன்னிப்பாண்டி. அப்போ தான் நினச்சேன், ரைட்டு. அப்போ சரியான அந்த கேரக்டருக்கு தான் பாண்டியராஜ் சாரை தூக்கி போட்டிருக்காங்கன்னா, அவ்வளவு அழகாக அந்த கேரக்டர் தூக்கி கொண்டு போகிறாரு பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியம். அதனால் அவருடைய கேரக்டர் வந்து ஹீரோ ஃப்ரெண்ட். அடுத்த எந்த இயக்குநர்களாக இருந்தாலும் ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா பாண்டியராஜ் சார் தேசிய பக்கம். இதில் ஃப்ரெண்டாக போடுறது கொஞ்சம் அதிகம்தான். பட் அது கெட்டக்கூடாத அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் சின்ன பையனை நடக்கணும் அப்படின்னா. இன்னொரு படி மேலே போயிட்டு கதையில் என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு ஃப்ரெண்ட் நான் என்ன பார்த்துன்னா, எப்போ ரொம்ப ஓவர் ஆகுதியா, நான் இப்போ ஃப்ரெண்டாகிறதே இல்லை நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இருக்குதுங்க கூட என்ன பண்ணுறேன், நீங்கள் மீச்சிலாம் எடுத்துருங்க. யோ இருக்கிறத நம்மக்கிட்ட அது ஒன்று தான் வளருது அப்பப்போ அதான் அதையும் வளர்ச்சி கட் பண்ண. அப்புறம் உண்மையை சொல்கிறேன், இப்போது அவங்க அப்பா ப்ரொடியூசர்ன்றதுக்காக இல்லை, அவர் என் மேலே கட்ட அன்பு இருக்குல்ல, பார்த்தேன் மீச்சி எடுக்கல நீங்கள் 100 வாரத்துக்கு அவனை கேட்டார் டைரக்டர். என் பேச்சுலாம் கேட்கல, மீச்சி எடுத்து வந்துட்டீங்களா, உங்களை மொட்டாடிக்கு சொல்லிடுறேன். ஏன் பக்கம் இல்லை அன்பு எல்லாருமே இல்லை, தட்டி கழிக்கணும், இது எஸ்கேப் பண்ணணும் இல்லை, இன்னும் இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. நல்லா பண்ணல. பாண்டி உன் பங்காளி வந்துட்டார்ல. நான் 5 வீட்டுக்கார ஓட்டோட வந்துட்டேன். 2 மாதமாகி வாடகை கொடுக்க டிமிக்கு கொடுத்தான்ல, அதான் ஓட்டை கட்டிட்டு வந்துட்டேன். இனிமேல் வாடகை வீடு தேடி வரும்ல. 5 வீட்டுக்காரன்னு சும்மாவா? 5 வீட்டுக்காரரே டீ சொல்கிறது கண்டிப்பாக. சரி 4 டீ. 3 பேர் தானே இருக்கோம், எதுக்கு 4? 4வது டீ சேச்சிக்கு. கன்னிப்பாண்டி. அட எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் நம்ம அண்ணன் மாதிரியே இருக்காளே. யோ நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அசிங்கமாக தான் இருக்க. அந்த MS பாஸ்கர் சார் ஆராக்கு வந்து இது 2வது படம், குருஜீவாக்கு வந்து முதல் படம். இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் என்ன டிப்ஸ்லாம் வந்து கொடுப்பீங்க? இல்லை, அது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான்மா, அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு கதை சொல்கிறதுக்கு யாராவது இன் ஃப்யூச்சர் வந்தாங்கன்னாக்க அந்த கதையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கேரக்டர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது விஷயம், அது வேறு. அதை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் வரும்போது இந்த செல்லு நோண்டுறது, ஃபேஸ்புக்கு நோண்டுறது, ட்விட்டரில் நியூஸ் அனுப்புறது, இந்த வேலைகள்லாம் வச்சுக்கவே கூடாது. செட்டுக்கு வரும்போது செல்லை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா செல்லில் 7:30 கூட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கணும், அந்த கேரக்டரில் இருக்கணும், நம்ம பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் இருக்கணும். டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும், நம்முடைய கற்பனையை அதில் கலக்கணும். அப்படி தான் நான் டப்பிங் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது. அதுதான் அற்புதமான அனுபவம். ப்ராக்டிக்கலாக ஏன்னா ஒரு இயக்குனராக டைரக்டராக தான் வந்தேன். டைரக்டராக சொல்கிறேன், ஆராவுக்கும் ஜீவாவுக்கும். ஒரு டைரக்டர் சீன் சொல்கிறாருன்னா அவரே நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு. ஏன்னா 2 வருஷம் அந்த கதையை யோசிச்சுப்பார், ஒரு 6 மாதத்துக்கு டைலாக் எழுதிப்பார். இது தூக்கத்தெல்லாம் கூட இல்லை, அந்த பொண்ணை பண்ணும் அவர் அவங்க வீட்டில் பிணத்தை லூஸாக அனுப்பாங்க. அந்த அளவுக்கு யோசித்து அவ்வளோ சேகரிப்பு உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் கவனிக்காமல் டேச்சப் பண்ணிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, அது என்ன மத்தியானம் சிக்கன் சொல்கிறீங்க, அது அந்த சிக்கன் அது டேரக்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் சாப்பாடு தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த டேரக்டருக்கு இல்லை, என்னையே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம், ஒரு தடவை உள்வாங்கலையே, அது எனக்கு கோவம் வரும். நான் சொல்லுவேன், சரி இப்போ பேசி பிடிக்க நான் வரேன்ட்டு போயிடுவேன். அது ஆனால் வெற்றி பெற்ற கதாநாயகிகிட்ட நான் கவனித்தது, நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது டச்சப் வந்தால் கூட
தடுத்துருவாங்க. நம்மளே இன்னொரு சொல்லுங்கள் சார் ஃபுல்லாக இது கரெக்டாக வெற்றி பெற்ற அத்தனை பேரும் தன்னை மனப்பாடம் பண்ணி செஞ்சு செய்கிறது ஓகேவான்னு கற்றுக்குவாங்க, சொல்லி பார்ப்பாங்க. அந்த குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக வந்துடலாம். இப்போ அது ஆரா குருஜி வாக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள யாரெல்லாம் நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அரசியல்வாதி கெட்டப் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த படத்தில் உங்களுடைய இந்த கெட்டப் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? இல்லை இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கட்டும் இந்த அரசியல்வாதி அப்படின்ட்டு. இது என்ன கெட்டப்னு எனக்கு புரியல. இல்லை அரசியல்வாதினா டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? பட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன், ஒரு பட்டை குங்கும போட்டு. ஆமாம், அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒன்றும் இல்லை, அதாவது என்ன கேட்டிங்கன்னாக்கா வந்து மூஞ்சிலேருந்து தலை வரைக்கும் கழுவிட்டு அப்படியே ஒரு டச்சப் பண்ணிக்கிட்டு லேசாக ஒரு விபூதி குங்குமத்தை வச்சுட்டு வந்தாச்சுனாக்கா ஒரு கண்ணாடியை போட்டாச்சுன்னா அரசியல்வாதி, அது போதும். அதுக்கப்புறமா ஒரு விக்கை வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு அது தலையை அரைச்சிக்கிட்டு எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு அதெல்லாம் ஏன் அந்த வம்பெல்லாம்? ரொம்ப ஈஸியாக காத்தோட்டமாக நடிப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தலைக்கு ஏசி போட்டு நடிப்போமே. அதுக்காகத்தான் வந்து இந்த கெட்டப்பை செலக்ட் பண்ணது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பட் அந்த கேரக்டரோடு சேர்த்து பார்க்கும் பொழுது உங்கள் கெட்டப்பையும் அந்த கேரக்டரையும் ஒன்றை வச்சு பார்க்கும் பொழுது அது அந்த அளவுக்கு ஆப்டாக இருந்தது. அதனால தான் அதுக்கே இந்த கெட்டப் ஏதாவது யோசிச்சு. அது இல்லை, தம்பி வந்து சொன்னாங்க நீங்கள் அப்படியே வாங்கினா போதும் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. ஒரு விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டுமா அப்படின்னேன். சரின்னாங்க. ஒரு கண்ணாடி போட்டுக்கலாமா? நான் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இவ்வளவுக்கும் ஓகே சொல்கிறார். ஒரு விக்கு வைக்கலாமான்னு கேட்டுடலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா அது வேண்டாம், இல்லை வேண்டாம், அதான் நான் சொன்னேன் காத்தோட்டமாக நடிப்போம். அதுக்காக அப்படியே வந்துட்டேன். அந்த கேரக்டர் நல்லா இப்போ ஜனங்கள்கிட்ட இப்போ நம்ம நேச்சுரலாக சரி ரைட் ஓகே என்ன தான் இருந்தாலும் வந்து நீங்கள் விக்கு வச்சாலும் ஒரு 22,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு விக்கு வச்சாலும் என் தலை வழக்குன்றது 84 கண்ட்ரிக்கு தெரியும். ஸோ அப்புறம் என்னத்துக்கு அதை போய் வச்சுக்கிட்டு, தேவைப்பட்டால் அந்த கேரக்டருக்கு வச்சுக்கலாம். இது அப்படியே நேச்சுரலாக நல்லா தானே இருக்குது. நான் வேறு சொத்து போய் செத்துக்கிட்டு இருக்கிறேன், இவனுங்க வேறு இந்த நேரத்தில் வாழ்க வாழ்கன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. தலைவரே வணக்கம். வணக்கம். மாலை சாத்துங்க. தலைவரே சால்வை போத்துங்க. தலைவரே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். சரி, உங்கள் தலைமையில் நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும். கத்தரிக்க வைங்க. தலைவரே பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுங்க. சரிங்க தலைவரே. இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்ல. ஏன்னா திறமையான டெக்னீஷியன்ஸும் இந்த அளவுக்கு, அதாவது பெரிய ஆட்களாக இருந்தால் கூட இருக்கிற டீமோட ஒத்து போகக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறதா முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களுடைய இந்த கதாபாத்திரம் வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து நல்லா ரசிக்க வச்சது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதி வேஷம் வந்து போட்டிருப்பீங்க, நிறைய அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் உங்களுடைய அந்த யதார்த்தமான நடிப்போம், அந்த கெட்டப்போ, நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்திருக்க விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. அதை பற்றி சில வார்த்தைகள். அது வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து நான் நடிச்சிருக்கிற கேரக்டர் ஒரு பெரிய ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய அரசியல்வாதியாக தான் பண்ணியிருக்கேன். அதாவது நான் முதல்ல வந்து ஒரு பர்பஸை நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். அப்போ சைக்கிளில் தான் வரும், சாமிக்கெல்லாம் தெரியும், பார்த்துருக்கீங்க. சிந்தாதிரிப்பேட்டை சிங்கனச்செட்டி தெருவில் மீட்டிங். என்ன செட்டி தெரு? சிங்கனச்செட்டி தெரு, சிந்தாதிரிப்பேட்டை. அங்கே தான் மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க. அங்கே தான் மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க. நான் ஒரு நாள் அங்கே போய்ட்டு ஒரு கடைக்கு போய் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறமா போய் அந்த கடையில் ஆர்டர் எடுத்துகிட்டு நேராக அங்கே போய் உட்காந்து அந்த மீட்டிங்கை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஜனங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க, அது ஜனங்களும் ரசிக்கிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு நாட்டினுடைய தலைவரை குறிப்பிட்டு அவருடைய பெயரை சொல்லி, நான் உன்னை கேட்கிறேன், எங்கேருந்து? சிந்தாதிரிப்பேட்டை சிங்கனச்செட்டி தெருலேருந்து. உனக்கு மானம் இருந்தால், ரோஷம் இருந்தால், நீ உப்பு போட்டு சோறு திங்கிறவனா? யார்? வெளிநாட்டு தலைவருங்க அவர். அவர் உப்பு போட்டு சோறு இந்து மாக்கடலில் நிறுத்தி இருக்கும் உன்னுடைய 7வது கப்பற்படையை டெல்லிக்கு கொண்டு வா, நாங்கள் பேசிக்கொள்கிறோம். எனக்கு இது வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு, டெல்லியில் கடலே கிடையாது, அப்புறம் எப்படி கப்பல் படையை கொண்டு வருவாங்கன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியை எப்போவோ பார்த்து நான் ரசித்தது தான் இது. வந்து இந்த கேரக்டரை வந்து ஒரு இயல்பாக நடிக்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு. எங்கள் ஏரியாவில் ராயப்பேட்டையில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இறங்கினோடனே யார் வணக்கம் சொல்லலாம்னு சொல்ல, வணக்கம் 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 வணக்கம்ன்ட்டு போயிடுவார்.
இன்னொரு அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வணக்கம் சொல்லுங்களேன். இப்படி போயிடுவார். நீங்கள் என்ன பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்புங்க. சார் வணக்கம் சார், அவரே வந்து சொல்லுவார். இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்குறோம்ல, அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் நான் பண்ணேன். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் தண்டபாணி அவர்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொருத்தருமே சார் சொன்ன மாதிரி தான் படம் பற்றி வந்து பேசாமல் அவங்க வந்து முழுமையாக இந்த இன்டர்வியூக்காக மட்டும் இல்லாமல் அவங்க படத்துக்காகவும் வந்து முழுமையாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தான் குரு வந்து தொடர்ந்து உச்சத்திலே இருக்காரு போல இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு முதல் படமாக இருக்கிறதால நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுங்கள். முதல் நன்றி வந்து இறைவனுக்கு வணக்கம். அப்புறம் வந்து கலைஞர் டிவிக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டு இந்த கேமரா பின்னாடி உழைச்சிட்ருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களுக்கு நன்றி. உயிர் இருக்கிற வரைக்குமே நன்றி சாருக்கு. என்னென்னா முருகதாஸ் சார் அவருடைய நல்லாசியுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷம் ஒரு நட்பு ஒரு பழக்கத்துக்காக நான் சார்கிட்ட கூட ஒர்க் பண்ணதில்லை. ஸோ கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் கதை கூட கேட்காம எனக்கு அந்த விஷயத்துக்கு அலோவ் பண்ணார். அதனால் முருகதாஸ் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் லெஜண்ட்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எம்எஸ் பாஸ்கர் சார், இமான் அனஜ் சார், பாண்டியராஜன் சார், இப்படி வந்துட்டு எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கும்போது, நமோ நாராயண் சார் ஆகட்டும், எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில ஷூட்டிங்கில் வந்துட்டு ஏன் எனக்கு ஷார்ட் வைக்கல அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு வந்து இது ஒரு குடும்பம். எனக்கு உண்மையாலுமே இப்படி ஒரு குடும்பம் திரும்ப எனக்கு எல்லா படத்துலையும் அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு யாருமே எந்த இதுவுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்னை வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வைக்கல. ஸோ அதில் வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸில் மட்டும் லெஜண்ட்ஸ் இல்லை, அவங்களுடைய கேரக்டர்ஸ்லேயும் லெஜண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்துட்டு தனசண்முகமணி சார். அவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கிரிப்டை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டைட்டில் கேட்டார், சிரித்தார். கேட்ட ஒரே வார்த்தை வந்துட்டு ஹீரோவை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த பெருந்தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரொடியூசர் நம்ம தான் பண்ணுறோம், நம்ம சன்னை வச்சு பண்ணணும், படிச்சுட்டு இருக்கிறது விஸ்காம், பட் அப்படி இருந்து கூட அப்படி யோசிக்காமல் சினிமாவுக்காக வந்து உழைச்சார். அப்போ வந்துட்டு நான் தான் வந்து இல்லை சார் ப்ரொடியூசர் வேணால் நான் வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வரேன், ஆனால் உங்கள் சன்னு தான் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் தான் எனக்கு வாலண்டியராக வேணும்னு சொல்லி நான் வந்து பண்ண வச்சேன் அந்த படத்தில். என்னக்கா இன்னைக்கு எங்கே வேலை? பஞ்சாயத்து போர்டு ஓரமா புல்லு செதுக்க போகிறோம். மாப்பிள்ள 100 நாள் வேலைன்னு போக வேண்டியது, அங்கே போய் மரத்தடியில் தூங்க வேண்டியது. நம்மள மாதிரி 7 கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. மாப்பிள்ள டூர் வர பொம்பளை தான் நம்மளை காரி துப்பிட்டு போகிறோம். மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்துட்டு சொல்லணுன்னா ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல, ஒரு ரசிகனாக தான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்தார். கூடி சீக்கிரம் அது ரசிகர்களும் சிரிக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ வேகமாக முடிக்க முடிஞ்சது. அதுக்கு சிரிச்சிட்டாங்க, அது வெற்றி பெறவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தாஜ்னூர் சார் வந்துட்டு எல்லாமே ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் கொண்டு போயிட்டு சார்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்தப்போ வந்துட்டு சார் வந்து அதாவது எல்லாமே டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுவாங்க, நான் வந்து லிரிக்ஸ்க்கு டியூன் போடுவேன், ஆனால் நீங்கள் இது ரெண்டுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்து இப்படி பண்ண சொல்கிறீங்களே, சரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லும்போது ஒரு ஹியூமரான ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சார்கிட்ட சொன்னேன். அப்படியே வந்து அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. சார் ஹியூமருக்கு ஏன் சார் அலறீங்க அப்படின்னேன். இல்லைப்பா ஆனந்த கண்ணீர், இப்போ அந்த 2 சீனே போதும்ப்பா, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதப்பா அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த ஆனந்த கண்ணீரை வர வச்சார். அதுக்கு வந்து இன்றைக்கி இல்லை, இந்த சாங் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழித்து கேட்டாலும் என் பையன் பெரிய பையனை கேட்டாலும் அவன் சந்தோஷப்படுவான். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சாங். அதுக்கு வந்து சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. அப்புறம் விஜய் சார் வித்தக கவிஞர், வியக்கத்தக கவிஞர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை கட் பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு அக்ஷய் பாத்திரம் மாதிரி கொட்டிகிட்டே இருக்குது, அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்னேகன் சார் ஒரு 10 படத்தில் சொல்ல வேண்டிய மெசேஜை ஒரு சாங்கில் சொல்லியிருக்காரு, அந்தளவுக்கு அருமையாக பண்ணார். அப்புறம் மீனாட்சி சுந்தரம் நல்ல பாடல் வரிகளில் இன்னும் பல வருஷம் அவர் ஆட்சி தொடரும், அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு வந்து தளபதி கிருஷி, அவருக்கு ஃபஸ்ட்டு படம்.
அவர் எப்படின்னா சொல்லும்போது வந்துட்டு சிரிக்காமல் எல்லாமே ஷூட்டு எல்லாம் ஷார்ட் எல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பார். நான் என்ன சிரிக்காம மாட்டேன், ஃப்ரெண்டு தானே ஏன் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ ஒரு அமைதியான ஒரு டெக்னீஷியன். அதாவது இந்த படம் முழுக்க என்டர்டைன்மெண்ட்டோட சின்ன சின்ன மெசேஜ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியும் அப்படி தான் என்டர்டைன்மெண்ட்டோட நிறைய மெசேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. குரு உச்சத்தில் இருக்காரு, அது அப்படியே தொடரணும். உங்களுக்கு எல்லா படங்கள்லையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் எல்லாருக்குமே குரு உச்சத்தில் இருக்கிறதுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். சுமையாவுக்கும் நன்றி எங்கள் டீம் சார்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.